ரேபிடோ ஓட்டக்கூடிய நபர்கள் ஒரு பெண்ணை சவாரிக்கு ஏற்றிட்டு போகலாமா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இஸ்லாத்தினுடைய சட்டம் இதனுடைய விஷயத்துல என்ன? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவாக நாம பைக்கில் ஒரு பெண்ணை உட்கார வச்சு கூட்டு போறோம்னா அவங்க திருமணம் தடை செய்யப்பட்ட உறவாக, அது அம்மாவாக, உடன் பிறந்த தங்கையாகவோ அக்காவாகவோ இது போன்ற உறவுகளாக இருக்க வேண்டும். இது அல்லாத ஒரு பெண் உட்கார்ந்து வர்றத மார்க்கம் நிச்சயம் இருக்காது. ஒரு சின்ன சம்பவத்திலிருந்து பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் பாதையில பார்த்தோம் அப்படின்னா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி, நாயகத்தினுடைய அன்பு மனைவி ஆயிஷா நாயகினுடைய சகோதரி, இவங்க பேர்ச்சம்பழம் கொட்டைகளை தூக்கிட்டு தன்னோட தலையில வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு ஒட்டகத்துல பின்னாடி ஏறிக்க சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாவை சுத்தி சஹாபாக்கள் படை இருக்கு. ரசூலுல்லாவும் ஒட்டகத்துல எந்த மாதிரி முறையில் இருக்கிறாங்க, முன்னால உட்கார்ந்து இருக்காங்க, பின்னால திமில் வருது, அதுக்கு பின்னால ஒரு கேப் வருது, அங்க உட்காருவாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உட்கார சொல்றாங்க. ஆனா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா வெட்கப்பட்டுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த உட்காரதை மறுத்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி போறாங்க. இந்த சம்பவம் நமக்கு எதை காட்டுதுன்னா, எல்லாரும் இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு வாகனத்துல ஒரு பெண்ணை ஏத்தலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா ஏத்தலாம். இந்த சம்பவத்தை முன் வச்சுதான் இன்னைக்கு பஸ், காரு, ட்ரெயின் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தாராளமா அடங்கும். அப்போ ஒரு காரு, பஸ் இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாரும் இருக்கும் போதுதான் ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போகணும், அதுதான் நிபந்தனை. அப்படின்றப்போ பைக் மாதிரி விஷயங்கள்ல ஒரு பெண்ணை உட்கார வச்சுட்டு போனோம் அப்படின்னா அது கண்டிப்பா சரியா வராது. ஹதீஸ்ல வர மாதிரி ஷைத்தானும் அவனுடைய கயிறுகளாகிய பெண்களை பயன்படுத்தி ஆண்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவான். யாரெல்லாம் இந்த மாதிரி பைக்கை ஓட்டிட்டு இருக்கிறாங்களோ அந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அவங்களுக்கு தெரிய வைங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.